வணக்கம் மேசராசி நண்பர்களே. வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவானை எடுத்துக்கோங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். அதனால் சனியினால் ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சனி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட கிரகம், இரும்பு சம்மந்தப்பட்ட கிரகம். அப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, அந்த இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். வாகனங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறாங்கல்ல, வண்டி வாகனங்கள் வச்சுருக்கிறது, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறது, டிரைவர் கண்டக்டராக வேலை பார்க்குறது, அவங்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சனி பகவான் இருப்பார். அப்போ சனி 11 இருந்தாலே உங்களுக்கு சகல பாக்கியமும் ஏற்படணுங்கிறது ஒரு விதி. அதனால் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. 11ஆம் அதிபதி வலுத்திருக்கிற போது உங்களுக்கு பிறரிடமிருந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு மிகுந்த யோகங்களை அந்த சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க. அதே போல் 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிற போது வேறு பெண்களோடு ஆண்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அதனால் பிறரிடம் தொடர்பு ஏற்பட்டால் அதை மட்டும் நீங்கள் விலக்கி மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல் சூரியனை எடுத்துக்குவோம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி தான். அப்போ 5ஆம் அதிபதியான சூரியன் 11வது ராசியில் தான் இருக்கார். அப்போ அரசாங்க அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளால் நன்மை கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இப்போ இருக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவினர்கள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்து ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். பெற்ற பிள்ளைகள்னால நன்மைகள் ஏற்படுறதுக்கான பாக்கியங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறையா இருக்குங்க. ஒரு சிலருக்கு கடந்த காலத்தில் குழந்தை பேர் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று குழந்தை பிறக்கலாம், அல்லது குழந்தை சிலருக்கு உருவாகலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 12வது ராசியில் தான் இருக்கார். ராகு 12ல் இருக்கிறது உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும். விரயம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நிறைய செலவுகள் வரும். அந்த செலவுகளும் தேவையற்ற செலவுகளாக இருக்காது. ஏதாவது நமக்கு பொருள் வாங்கி சேர்க்குற மாதிரியான செலவுகள் தான் உங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு தூக்க சுகம் மட்டும் வராது. அதிகமான டிராவல் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பத்தை அந்த ராகு உருவாக்கி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. கேது பகவானை பொறுத்தளவுக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். 6வது ராசியில் கேது பகவான் இருந்தால் நோய் கடன் பகையெல்லாம் தீரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெற்றி வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும். எதிரிகளை நம்ம நல்லா ஜெயிக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் பல்லு வலியோ கண்ணு வலியோ வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். உங்களுடைய ராசி மேலே தான் குரு பகவான் இருக்கார். பல கிரக நிலைகள் உங்களுக்கு சரியாயிருச்சு. ஆனால் குரு மட்டும் இன்னும் சரியாகலை. ராசி மேலே தான் குரு இருக்கார். ராசி மேலே குரு இருக்கக்கூடாது. இதை நம்ம ஜென்ம குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ம குரு என்ன பண்ணும் அப்படின்னா மனக்குழப்பங்களை நிறைய ஏற்படுத்தி விட்டுரும். எதையாவது நினச்சி நம்ம ஒரு வித குழப்பத்திலேயே இருப்போம். அல்லது எதையாவது ஒன்று நினச்சி நம்ம கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது ஏதாவது நடந்துருமோன்னு நம்ம பயப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி பயப்படுற மாதிரியான சூழ்நிலைகளை தான் அந்த குரு கொடுப்பார். அதே மாதிரி எடுக்கிற காரியங்களில் மிகப்பெரிய வெற்றிகளை தரமாட்டார். வெற்றிகளை தருவார், ஆனால் குறைச்ச லெவலில் தான் தருவார்.
ஒரு சிலருக்கு பண பற்றாக்குறையை வந்து ஏற்படுத்துவார். நகை நட்டுக்களை வந்து அடமானம் வைக்கிற மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்குவார். ஒரு சிலருக்கு வந்து கடன் காட்சிகளை வந்து ஏற்கனவே உருவாக்கி இருப்பார். அதன் மூலமாக கடன்கள்னால வந்து தொந்தரவுகளை வந்து கொடுக்கணுன்னு இருக்கும். அப்போ கடன் பிரச்சனையில் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கோர்ட்டுனால பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனால் ஏதாவது ஒரு வகையில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் அந்த மாதிரிலாம் கூட வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து இருக்கும். எல்லாத்துக்கும் வராது, ஒரு சிலருக்கு வரலாம். ஸோ குரு வந்து இந்த மாதிரியான வேலைகளை தான் செய்வார். அப்போ அவர் எப்போ நற்பலனை வந்து கொடுப்பாரு, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல விருத்தியை கொடுப்பாரு அப்படின்னா, குரு வந்து ஏப்ரல் மாதம் வந்து பயிற்சி ஆவார். அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல பொருளாதார விருத்தி அப்படிங்கிறது வந்து ஏற்படும். அது வரைக்கும் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாகி அஷ்டமாதிபதியாகி 10வது இடத்துல தான் இருக்கார். பொதுவாக 10வது இடத்துல அஷ்டமாதிபதி வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய இடைஞ்சல் வரும். வேலை பார்க்குற கம்பெனியில் வந்து நிம்மதி இருக்காது. கூட வேலை பார்க்குறவங்களால பிரச்சனை வரும், இல்லைன்னா மேல் அதிகாரிகள்னால பிரச்சனை வரும், இல்லைன்னா ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும், வேலைப்பளுவெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகி மன உளைச்சல் ஆகுதில்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து மன உளைச்சல் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து வேலை போகிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட இருக்கும். ஏன் இங்கே வேலை பார்க்கணும், நம்ம வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். ஒரு சிலருக்கு கம்பெனியிலேருந்தே நம்மளை வேலையை விட்டு எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வரலாம். அதனால் நீங்கள் வேலை பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்குறது வந்து நல்லதுங்க, ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க மட்டும். ஒரு சிலருக்கு வேலை போயிருமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், பயம், அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாசி மாதத்தில் வந்து சிலருக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதனால் அஷ்டமாதிபதி 10ல் இருந்தால் வேலையில் பிரச்சனை வரும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது. ஆனால் அவங்களுக்குமே அந்த மேல் அதிகாரிகள்னால வந்து நெருக்கடிகள் வந்து ஏற்படும். அதனால் வேலை பார்க்குறதுல வந்து ஒரு நிம்மதி வந்து இருக்காது. அதனால் வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது தான். அதே மாதிரி இப்போ சுயதொழில் பார்க்குறோம். சுயதொழில் பார்க்குறவங்களுக்கு அந்த சுயதொழிலை வந்து கரெக்டாக செய்ய விடாது. ஏதாவது ஒரு தடங்களையும் ஏதாவது ஒரு இடைஞ்சலையும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எந்த மாதம் வரைக்கும்னா இந்த மாசி மாதம் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணும். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து பயிற்சி ஆயிரும். செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாசி மாதம் 1ஆம் தேதியே 10வது ராசிக்கு வந்து வருவார். பொதுவாக சுக்கிரனும் வந்து 10வது ராசியில் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் வந்து 10வது ராசியில் இருந்தாலுமே நம்ம வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அந்த பாதிப்புகளை வந்து கொடுக்கும். அதே சுக்கிரன் வந்து மாசி 25ஆம் தேதி கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். கும்பராசிக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் 11ல் இருந்தால் ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்களுக்கும், கலைத்துறைன்னு சொல்கிறோம்ல அதில் இருக்கிறவங்களுக்கும், கட்டடக்கலை துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது கணவனுடைய வீட்டார் அல்லது மனைவியினுடைய உறவினர்கள் அவங்கனால வந்து நல்ல யோகமும் ஆதாயமும் உதவியும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க. புதனை பொறுத்தளவுக்கு மாசி மாதம் 1ஆம் தேதி வந்து கும்பராசிக்கு போயிடுவார். அப்போ மாசி 1க்கு அப்புறம் கும்பராசிக்கு போனதுனால கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல யோகங்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதிலெல்லாம் பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல யோகங்களும் நல்ல லாபங்களும் வந்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய மாமன் மைத்துனர் வழியில் நல்ல யோகங்களும் நன்மைகளும் வந்து கிடைக்கும். ஆனால் மாசி 19ஆம் தேதி புதன் பகவான் வந்து மீன ராசிக்கு போயிடுவார். அப்போ மாசி 19க்கு அப்புறம் 6ஆம் அதிபதி 12க்கு போயிடும். அப்போ 6ஆம் அதிபதி 12க்கு போனால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அந்த தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகலாம். அதன் மூலமாக வந்து கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பமும் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் இருக்கதா செய்யும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அதனால்
நார்மலாக போகும். ரொம்ப பெரிய லெவல்லையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப மோசமாகவும் போகாது. அதனால் ஓரளவுக்கு நார்மலாக போகும், நல்லாவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதனால் மாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி மேசராசி நண்பர்களே.